ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டோரி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். நீங்காத நினைவுகள் அத்தியாயம் 13. மேஜிக் ஷோ முடிந்த அடுத்த நாள் காலையில் யுகேன் ஆஃபீஸ் வந்த பொழுது மித்ரா அவனுக்கு முன்னதாகவே வந்திருந்தாள். புதிய புடவை ஒன்றை உடுத்தி தலை நிறைய பூ வைத்து எவ்வித ஒப்பனைகளுமின்றி தேவதையாய் ஜொலித்தவளை கண்டவனுக்குள் ஏதோ தடம் புரண்டது. இதுவரை அவளை சுடிதாரிலேயே பார்த்தவனுக்கு புடவையில் இன்னும் அழகாக தெரிந்தாள். அவளின் அழகு அவனை ஏதோ செய்தது. தன்னையே மறந்து அவளை பார்த்து கொண்டிருந்தான். அவளோ எதேச்சையாக அவன் புறம் திரும்ப அவனை கண்டவளோ அழகாய் புன்னகை செய்தாள். அந்த புன்னகையில் தன்னை மீட்டெடுத்தவன் பதிலுக்கு அவளிடம் சிரிக்கக்கூட செய்யாமல் வேகமாய் அவனது அறைக்கு சென்று விட்டான். அவளிடம் தடுமாறி போன தன் மனதை எண்ணி தன்மேலேயே கோபம் கொண்டவன் அதே கோபத்துடனேயே வேலையை பார்க்க தொடங்கினான். மித்ரா கொண்டு வந்து வைத்துவிட்ட போன ஃபைலை பார்த்தவன் அதை எடுத்து செக் செய்ய அது அன்று போல் தப்பாகவே இருந்தது. இன்டர்காமில் அவளை தனது ரூமிற்கு வருமாறு அழைத்தவன் அவள் வந்ததும் அந்த ஃபைலை தூக்கி வேகமாக கீழே வீசினான். அவள் அதிர்ந்து நோக்கி கொண்டிருக்கும் பொழுதே, நல்லா மினுக்கிட்டு ஆஃபீஸ்க்கு வர மட்டும் தெரியுதில்ல, அதே மாதிரி கரெக்டாக டேலி பண்ண தெரியாதா என்று மிகவும் கோபத்துடன் அவளிடம் சீறினான். அதில் ஒரு நிமிடம் பதறிப்போய் நின்றவள் மறுநொடியே தன்னை சமாளித்து, சார் வேணாம், நீங்கள் ரொம்ப ஓவராக பேசுகிறீங்க, நான் கரெக்டாக தான் டேலி பண்ணி வச்சேன் என்று சொன்னாள். ஓ, அப்போ நான் தான் நீ கரெக்டாக டேலி பண்ணதை தப்புன்னு சொல்கிறேன்னு சொல்கிறியா? அவன் தூக்கி எறிந்த ஃபைலை எடுத்து பார்த்தவள், எங்கே சார் அந்த மனோகர்? அவன் தான் நான் ரெடி பண்ணிச்சிட்ட மாற்றி வச்சுருப்பான். ஏய், எதுக்கு அவன் மாற்றி வைக்கணும்? அவன் மேலே பழி போடலான்னு பார்க்குறியா? போய் தொலை. உன்னையெல்லாம் வேலைக்கு வச்சுருக்காங்க பாரு, அவங்கள சொல்லணும். மக்கு சாம்பிராணி, பார்த்துட்டே இன்னும் 2 நாளில் உன்னை இந்த வேலையை விட்டே தூக்குறேன் என்று அவனை முறைத்தபடியே நின்றிருந்தாள். என்னடி முறைக்கிற? அந்த 2 கண்ணையும் நோண்டிடுவேன். ஒழுங்காக ஓடி போயிடு. சரிதான், போடா. நீ தாண்டா மக்கு சாம்பிராணி. யார் தப்பு பண்ணாங்கன்னு உன்னால் கண்டுபிடிக்க முடியலை. நீ எல்லாம் ஒரு மேனேஜர். நீ என்னத்தை கிழிக்கிறான்னு நானும் பார்க்குறேன் என்றவள் வேகமாக அந்த அறையை விட்டு வெளியேறி போனாள். அவன்தான் அதிர்ச்சியில் உறைந்து போய் நின்றிருந்தான். அவன் பேசிய பேசிற்கு இன்னொரு பெண் அந்த இடத்தில் இருந்திருந்தால் நிச்சயமாய் அழுதிருப்பாள். ஆனால் மித்ரா தன்னையே தாக்கி பேசக்கூடும் என அவன் சிறிதும் எதிர்பார்க்கவில்லை. எவ்வளவு துணிச்சல் அவளுக்கு! கண்டிப்பாக அவளை ஏதாவது செய்தே ஆக வேண்டும். மனோகரிடம் சென்று இதை பற்றி பேசலாம் என முடிவு செய்தவன் அவனது அறையை விட்டு வெளியே வர மனோகர் அவனது டேபிளிலேயே இல்லை. எங்கே போனான் என்று யோசித்தபடியே ஆஃபீஸை விட்டு வெளியே வர அங்கிருந்த ஒருவனிடம் மனோகர் எங்கே என்று கேட்டான். மனோகர் சார் குடவுன் கிட்ட மித்ரா மேடம் கிட்ட ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க சார் என்று சொல்லிவிட்டு அவன் செல்ல யுகேன் குடவுனை நோக்கி சென்றான். குடவுனுக்கு வெளியவே யுகேன் இருக்க அவர்கள் உள்ளே பேசுவது அவனுக்கு நன்றாகவே கேட்டது. உனக்கு இன்னைக்கு நல்லா இருக்குடா. சாயந்தரம் ஆஃபீஸை விட்டு வெளியே வருவல்ல, உன் கையை உடைக்கிறனா இல்லையான்னு பாரு என்று மித்ரா மனோகரை மிரட்டுவது நன்றாகவே யுகேனுக்கு கேட்டது. உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது மித்ரா, நான் மேனேஜர் சார் கூட தான் வருவேன். உங்கள் மேனேஜர் சாரோட கையையும் சேர்த்து உடைப்பேன், பார்க்குறியா? மித்ரா வேணாம். என்னடா வேணாம்? இன்னொரு வாட்டி எனக்கு டிஸ்டர்ப் பண்ண நான் சும்மா இருக்க மாட்டேன். எதுக்குடா ஃபைலை மாற்றி வச்சேன்? அப்படி தான் பண்ணுவேன். உன்னை இந்த ஃபேக்ட்ரியை விட்டு விரட்டுறது தான் என் முதல் வேலை என்று மனோகர் பேசுவதை கேட்ட யுகேனுக்கு அப்பொழுது தான் புரிந்தது தான் செய்த தவறு. தேவையில்லாமல் அவள் மேல் அவதூறு சொல்லி திட்டியதால் தான் தன்னை அவள் திட்டியிருக்கிறாள் என்பதை உணர்ந்தவன் அவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் பொழுதே உள்ளே நுழைந்தவன் மனோகரை ரூம்க்கு வா என்று சொல்லிவிட்டு முன்னே சென்றான். மித்ரா முறைத்து கொண்டிருக்க மனோகர் யுகேனின் பின்னாலேயே சென்றான். அவனது அறைக்குள் நுழைந்ததும், ஏன் மனோகர் இப்படி பண்ண என்று அவனிடம் கேட்டான். என்ன சார் சொல்கிறீங்க? எனக்கு புரியலை. எதுக்கு ஃபைலை மாற்றி வச்சு அந்த பொண்ணை பற்றி என்கிட்ட தப்பாக சொன்னேன்? இல்லை சார், அது என்று அவன் சொல்லி கொண்டிருக்கும் பொழுதே ஓங்கி அவனது கன்னத்தில் அறிந்தவன், ஒழுங்காக இப்போ உண்மையை சொல்கிற? இல்லை சார், நான் அந்த பொண்ணை லவ் பண்ணேன். பட் அவன் என்னை அக்செப்ட் பண்ணிக்கல. அது மட்டும் இல்லாமல் என்னை ரொம்ப அவமானப்படுத்திட்டா. அதுக்கு பழிவாங்க தான் அப்படி பண்ணேன். ஐம் சாரி சார். உன்னை போய் நம்பினேன் பாரு, முதல்ல வெளியே போ என்று அவனை துரத்தியவன் இனிமேல் அந்த மித்ராவிடமும் சரி இவனிடமும் சரி வேலையை தவிர வேறு எந்த பேச்சுவார்த்தையும் வைத்து கொள்ளக்கூடாது என்று முடிவு செய்தான். அதுவும் மித்ராவிடம் கண்டிப்பாக பழகவே கூடாது என்று உறுதியாய் முடிவெடுத்தான். அவளை பற்றி தப்பாக தான் எண்ணியிருந்த பொழுதே அவள் அழகை கண்டு தடுமாறிய தன் மனம் குறித்து அவனுக்கு சற்று பயமாக இருந்தது. அந்த காரணத்திற்காகவே அவளுடன் பேசுவதை தவிர்த்தான். அவளுமே அவனுடன் வந்து பேசவில்லை. வேலை சம்பந்தமான பேச்சுக்களை மட்டுமே பேசிக்கொண்டனர். நாட்கள் மெல்ல செல்ல ஆரம்பிக்க அன்று ஒரு ஞாயிற்றுக்கிழமை. ஊரை சுற்றி பார்த்துவிட்டு வரலாம் என்று நினைத்த யுகேன் பைக்கை எடுத்துக்கொண்டு கிளம்பினான். 2 நாட்களுக்கு முன் சமையல்கார பாட்டி அங்கிருக்கும் ஒரு சிவன் கோயிலை பற்றி கூற அங்கு சென்றுவிட்டு வரலாம் என்று முடிவெடுத்தவன் அந்த கோயிலை நோக்கி சென்றான். அது ஊரை தாண்டி காட்டிற்குள் அமைந்துள்ள கோவில்.
அங்கு சென்றவன் சாமியை கும்பிட்டுவிட்டு கோயிலை சுற்றி வந்தான். அப்பொழுது அங்கிருக்கும் ஒரு சாமியாரிடம் அனைவரும் ஆசீர்வாதம் வாங்குவது தெரிய அருகிலிருந்த ஒருவரிடம் என்னவென்று விசாரித்தான். அவர் பெரிய சித்தருங்க. அவர் வாயால் எது சொன்னாலும் அது அப்படியே நடக்கும். நம்ம ஊரில் இருந்து நிறைய பேர் அவரை பார்த்து வாக்கு கேட்கவே வருவாங்க. ஆனால் எல்லார்கிட்டையும் சாமி பேச மாட்டார், தோணுனவங்க கிட்ட மட்டும்தான் பேசுவார் என்று சொல்லிவிட்டு அவன் செல்ல, இதுவெல்லாம் யுகனுக்கு நம்பிக்கை இல்லை. கடவுளை மட்டுமே நம்புவன் இது போன்ற மூட நம்பிக்கைகளை ஏற்றுக்கொள்ள மாட்டான். சிறிது நேரம் அங்கு இருந்தவன் குன்னூர் வரை சென்று விட்டு வரலாம் என்று நினைத்து அங்கே சென்று மாலை பொழுதினில் வீடு திரும்பிக் கொண்டிருந்தான். திடீரென பைக் பாதி வழியிலேயே நின்றுவிட எவ்வளவு போராட்டம் செய்தும் அது ஸ்டார்ட் ஆகவில்லை. யாராவது அந்த வழியாக வந்தால் உதவி கேட்கலாம் என்று நினைத்து நின்றிருந்தான். அப்பொழுது பார்த்து மித்ரா அந்த வழியாக வரவும் அவளிடம் ஏதும் கேட்காமல் அமைதியாகவே நின்றான். அவளும் சிறிது தூரம் அவனை தாண்டி சென்றுவிட்டு பின்னர் என்ன நினைத்தாலோ மீண்டும் திரும்பி அவனிடமே வந்தாள். சார் என்னாச்சு என்று கேட்டாள். என்னன்னே தெரியல, வண்டி ஸ்டார்ட் ஆகவே மாட்டேங்குது சார். இருட்டி வேற போச்சு. மெக்கானிக்கை கூட்டிகிட்டு வந்தாலும் இந்த இருட்டில் வச்சு வண்டியை சரி பண்ண முடியாது. வேணும்னா என் கூட வாங்கலேன், உங்கள் வீட்டில் ட்ராப் பண்ணுறேன் என்று கூப்பிட்டாள். நான் உங்க கூட வந்துட்டா வண்டி யார் பார்த்துப்பா? சார் இன்னும் கொஞ்சம் தூரத்தில் எனக்கு தெரிஞ்சவங்க வீடு இருக்குது, அங்கே வேணால் பைக்கை விட்டுட்டு வாங்க, காலையில் மெக்கானிக்கை கூட்டிகிட்டு வந்து சரி பண்ணிக்குவீங்களா? அவள் கூறுவதே சரி என்று அவனுக்கு தோன்ற அவன் பைக்கை தள்ளிக்கொண்டே வர அவள் மெதுவாக ஸ்கூட்டியை ஓட்டி கொண்டு வந்தாள். அவள் சொன்ன இடத்தில் மலைஜாதியை சேர்ந்த ஒரு குடும்பம் குடிசை போட்டு வசிக்க அவர்களிடம் சகஜமாக பேசியவள் அவனது பைக்கை அங்கு நிறுத்த அனுமதி வாங்கினாள். ஒரு வழியாக பைக்கை அங்கு நிறுத்திவிட்டு அவளுடைய ஸ்கூட்டியில் ஏற வந்தவனுக்கு எப்படி அமர்வது என்று புரியவில்லை. தடுமாறியவனை பார்த்தவள் கீழே இறங்கி அவனையே ஸ்கூட்டியை ஓட்டுமாறு கூறிவிட்டு நின்றாள். பின்னர் அவனே ஸ்கூட்டியை ஓட்ட மித்ரா பின்னால் அமர்ந்து வந்தாள். இந்த ஊரில் இருக்க ஜனங்களுக்கு ஹெல்பிங் சென்ஸ் கூட நிறையவே இருக்கல மித்ரா என்றான். ஆமாம் சார், சுயநலம் இல்லாதவங்க. ஆமாம், நீ இங்கே எத்தனை நாளாக இருக்க? எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து இங்கே தான் சார் இருக்கேன். இந்த ஊர் ஜனங்க நல்லவங்க தான், ஆனால் நிறைய பேடாக பிடிச்சி வச்சுருக்காங்க. என்ன சொல்கிற? நான் எதை சார் சொல்கிறது? போன வாரம் கூட ஒரு 16 வயசு சின்ன பொண்ணு பிரசவத்தில் செத்துருச்சு. வாட் என்றவன் திரும்பி அவளை பார்க்க, ஆமாம் சார், இங்கே எல்லாம் இது கேஷுவலான விஷயம். பொண்ணு வயசுக்கு வந்த உடனே கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க. பாவம் சார் இந்த பொண்ணுங்க. நான் கூட நிறைய வாட்டி அவங்கக்கிட்ட இது மாதிரி செய்யாதீங்கன்னு போராடி பார்த்துருக்கேன். பட் நோ யூஸ். அதனால தான் சின்ன பசங்க மனசுலையாச்சும் நல்ல விஷயங்களை பதிய வைக்கலான்னு அவங்களுக்கு டியூஷன் சொல்லி கொடுக்க ஆரம்பித்தேன். இப்போ என்கிட்ட 20 பசங்க படிக்கிறாங்க. அவள் செய்யும் நல்ல விஷயம் புரியாமல் அவள் டியூஷன் நடத்தி பணம் சம்பாதிப்பதாய் நினைத்த மட்டித்தனத்தை நினைத்து வருந்தினான். அதற்குள் அவன் வீடு வந்துவிட கீழே இறங்கியவனோ அவளை வீட்டினுள் கூப்பிட, இல்லை சார், இன்னொரு நாள் வரேன், ஆல்ரெடி இன்றைக்கி லேட் ஆயிடுச்சு என்றாள். சார், அப்புறம் அன்றைக்கி உங்ககிட்ட ரொம்ப தப்பாக பேசிட்டேன், சாரி என்றாள். அப்பா, இப்போவாச்சும் உனக்கு என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு தோணுச்சே, அதுவே சந்தோஷம். நான் கூட அன்றைக்கி உன்னை ரொம்பவே ஓவராக தான் திட்டிட்டேன். பரவாயில்ல சார், விடுங்க, சரி கிளம்புறேன் என்றபடி சிரித்தபடியே அவனை பார்த்து கை சேர்த்து சென்றாள். ஒவ்வொரு முறையும் அவளிடம் இருக்கும் ஏதோ ஒன்றில் தான் ஈர்க்கப்படுவதை உணர்ந்தவனுக்கு அதிலிருந்து தப்பும் வழிதான் தெரியவில்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் செல்லக்குட்டீஸ். பாய்.